தமிழ்நாட்டிலிருந்து ஒலிம்பிக்கில் கலந்து கொள்வதற்கு இதுவரை வாய்ப்பில்லாமல் இருந்தது. இப்பொழுது குழந்தைகள் பருவத்திலிருந்தே அவர்களை வளர்த்தெடுத்து ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற மங்கையாக தங்கத்தை வெல்ல போகின்ற இந்த தேசத்தின் தலைநிமிர்வை ஏற்படுத்துகின்ற குழந்தைகளாக இதை மாற்றிக்கொண்டிருக்கிறார். அந்த குழந்தைகளுக்கு 5 வயதிலிருந்து இந்த பயிற்சியை கொடுத்து வருகிறார்கள். இப்பொழுது பார்த்தால் குழந்தைகள் எல்லாம் ஜிம்னாஸ்டிக்கில் சீனாவில், அமெரிக்காவில் எப்படி தன்னுடைய சாகசங்களை, திறமைகளை வெளிப்படுத்துகிறார்களோ அந்த அடிப்படையில் குழந்தைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் எல்லோருக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே தமிழ் வழி பள்ளியிலே வெற்றி கண்டவர். அதே போன்று இதை தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளை உருவாக்கி ஒலிம்பிக்கு அனுப்புவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சமூக நீதி பேசக்கூடிய கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லை, அப்புறம் எப்படி தமிழகத்தில் சமூக நீதி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நயனார் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அது அதிகாரிகளுக்கும் மக்கள் பிரதிநிதிக்கும் உள்ள பிரச்சனை. ஆட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆட்சி என்பது இன்று மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நிகரான ஆட்சி என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக நிற்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருக்கோ எங்களுக்கோ ஆட்சிக்கோ எங்களுக்கோ அமைச்சர்களுக்கு எங்களுக்கோ பிரச்சனை இல்லை. பிரச்சனை சில அதிகாரிகள் செய்கிறாங்க. அதிகாரிகள் செய்கின்ற தவறால் ஆட்சிக்கு குந்தகம் வரக்கூடாது என்பதை தான் நாங்கள் அதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறோம். ஆட்சியை எந்த விதத்திலும் நாங்கள் குறை சொல்றதுக்கு தயாராக இல்லை, குறையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மாண்புமிகு முதலமைச்சருடைய பணி இந்த காலத்திற்கு கிடைத்திருக்கின்ற கொடையாக பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியாவில் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வரும்போது இப்போ இங்கே உட்காந்துருக்கும் போது படிச்சுட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்க சோசியல் மீடியாவில், இங்க பாருங்க, காலங்காலமா பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து, இப்ப கிடையாது, இந்த காலம் இல்லை, நான் பிரிட்டிஷ் காலத்துல இருந்து சொல்றேன். அவங்க செய்வதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இந்த நீர் மேலாண்மையை எப்படி பிரிட்டிஷ்காரர்கள் பார்த்தார்கள், நீர் மேலாண்மையை தமிழ்நாடு அரசு எப்படி பார்த்தது. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து 2023 வரை 2 வருடங்களாக ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. அது யாரால்? ஆட்சியாளர்களானா இல்லை, அதிகாரிகளால் இருக்கு. இந்த அதிகாரிகளை பத்தி பேசினா ஏன் கோபம் வருது? அதுதான் எனக்கு புரியல. நான் இல்லாததை ஒன்றையும் பேசலையே. மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பாலமா இருக்கிறது தான் மக்கள் பிரதிநிதி. மக்கள் பிரதிநிதியை ஏன் கொடுக்கல, ஏன் கூப்பிடல அப்படின்னா, எங்களை ஏன்பா கூப்பிடலன்னு கேட்கிறோமே தவிர, ஏன் தகவல் சொல்லலன்னு கேட்கிறோமே தவிர, எங்க அனுமதி வாங்கன்னு எங்கேயுமே சொல்லல. அதை திருச்சி சொல்றாங்க. நாங்க எங்க கேட்டோம், ஏப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? மக்களுக்கு இப்ப நீ திறந்து விட்டுட்ட, நேரம் வைத்தியம்பேட்டில திரும்பி அதில் போய் அடிக்குது. யார் போய் அந்த மக்களுக்கு நிக்க போறாங்க? அங்க திறந்து ஒரு என்ஜினியர் நிற்பாரா? நாங்க மக்கள் பிரதிநிதிகளோடு சேர்ந்து செய்யுங்கள் தான் சொல்றோம். ஒரு கை தட்டினா ஓசை வராது, எல்லா கையும் தட்டினாலும். இது எனக்கு இது கூட கவலை கிடையாது. அவங்க திறந்து விட்டோம், எதுவும் செய்யட்டும், எங்க ஆதங்கத்தை போய் சொல்லிட்டு வந்தோம். ஆட்சியாளர்கள் மேல ஒரு குறையும் சொல்ல, அதிகாரிகள் இப்படி தவறு செய்யக்கூடாது சொன்ன. ஆனா அதை சொன்னாங்க பாருங்க. அடுத்தது என்னுடைய வேதனை பர்சனலா, மேண்டேட்டரி இல்ல, சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, இதுக்கு பேர் என்ன, இது பேர் என்ன சொல்லுங்க பாப்பா. அப்படி சொல்லலாமா? எங்க உனக்கு வணக்கம் வைக்கிறது கூட எனக்கு மேண்டேட்டரி இல்லையே.